ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம தமிழா ஷோவுக்கு போன மினி விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. பட் லாங் விலாக் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது 10 o'clock இல்லை, ஒரு 8 o'clock. அப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோ வெயிலில் நாங்கள் பாப்பாவை வச்சுட்டு ஃபுல்லாக கவரப் பண்ணி ஷாலெல்லாம் போட்டு அப்படியே நான் ஒரு மாதிரி டயர்டாகிட்டேன். இங்கேருந்து நாங்கள் ஈவிபிக்குள்ளே போகிறதுக்கே அதுக்கும் என்ட்ரி ஆயாச்சு. நம்மளுக்கு ரூம் நம்பர் 16 சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கிட்டேயும் போயிட்டு ப்ரொடக்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டோங்க. ஏன்னா வந்ததே ரொம்ப டயர்டாயிடுச்சு, கிரீனஸ் வேறு வந்துடுச்சு. சரின்ட்டு போய் சாப்பிட்டு வடை, தோசை, இட்லி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு மேக்கப் ரூம் தான் போனோம். அங்கே போனோடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னவோ நான் போட்டிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, என் செட்டுக்குள்ளே போயிட்டோம். செட்டுக்குள்ளே போன உடனே செட் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. பட் லைட் போட்டால் தான் இப்படி இருக்குது. மற்றபடி லைட் ஆஃப் பண்ணால் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் தக்கதான். அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருந்துச்சு. சரி, நாங்களும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். எனக்கு எங்கள் க்ளீன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கேமராவில் ஆங்கிள் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அது வேறு. திடீர்னு எனக்கு ஒரு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அதிலே எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. சரின்ட்டு போட்டு போன ட்ரெஸ்லேயே அப்படியே மேக்கப் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவும் அப்படியே கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருந்தால். அப்புறம் என்னை லைனாக கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சாங்க. நேம் வாய்ஸ் தான் உட்கார வச்சாங்க, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்டாகவே அப்படியே ஹஸ்பண்ட்ஸையும் உட்கார வச்சாங்க. அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லைங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போனோடனே பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அது பார்த்திங்களா, என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் அப்படியே உட்காண்ட்ருந்தாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராங்கியாகவே இருந்தால். பாதி ஷூட் எல்லாமே நாங்கள் பாப்பாவை வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே ஷூட்டிங் நடத்த ரொம்ப கஷ்டம்தான். அன்றைக்கி டே நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா, ஏன் இட்டு போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுங்க, முடிஞ்சதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆடியப்பன் சாரும் வந்துட்டார். ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருந்தோம். ஒருத்தருக்கிட்டையாக எல்லாருமே கொஸ்டின் எல்லாம் ஆன்சர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மைக் கிடச்சப்பெல்லாம் எங்களோட பாயிண்ட்ஸை நாங்கள் நல்லாவே எடுத்து வச்சோம். இது பார்த்திங்கன்னா டிஜேடி செட்டு இது பக்கத்துலேயே தமிழா செட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதான் ஸ்னேகா மேமு, அவங்களாம் உட்கார்ற இடம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இவங்க என் ஃப்ரெண்டு, நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்க. அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுட்டு இருந்தார் சொன்னேன்லங்க, அவர் அப்படி தான் அந்த டிஜேடி செட்டில் தான் வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்தார். பாதி நேரம் என் ஹஸ்பண்ட் சீட்லேயே இல்லை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாப்பா என்கிட்டேயும் வரல, ஃபோன் கொடுத்தாலும் அழுகலை. மைக்கு வாங்கினாலே வேணாம் சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. 1 o'clock போல் ஒரு பிரேக் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா டீ, காஃபி அண்ட் மோர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை குடிச்சிட்டு மறுபடியும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி டில் ஒரு 4:30 வரைக்கும் ஷூட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோஸை எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் போய் மறுபடியும் சாம்பார், சிக்கன் குழம்பு அதெல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் எங்கள் டே அன்றைக்கி 16 ஆகஸ்ட் அன்றைக்கி போச்சு. டெலிகாஸ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹோப் நாங்கள் பேசுனதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.